இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் ஜூலை 2. ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம் வேண்டும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என இயேசுவின் கட்டளையை மீண்டுமாய் வலியுறுத்தி பவுல் கூறினார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ற வாக்கியத்தின் பொருள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்பதே ஆகும். அப்படியானால் நம்மை நாள்தோறும் சந்திக்கும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் எவ்வாறு கையாள்வது? சில பிரச்சனைகள் நம்மை கவலை கொள்வதற்கு தூண்டுவதாக கூட இருக்கிறதே. நாளை அல்லது அடுத்த வாரம் என்னுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது குடும்பத்திற்கோ சம்பந்தப்பட்ட காரியங்கள் என்னை கவலை கொள்ள தூண்டுகிறதே. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய விடையை பவுல் அதே வசனத்தில் உடனடியாக கூறினார். ஆம், நாம் உடனே ஜெபிப்பதே அந்த விடையாகும். அதாவது பொதுவான ஜெபம் மாத்திரமல்லாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பவுல் புத்தி கூறினார். விண்ணப்பங்கள் என்பதற்கு பொருள் நாம் குறிப்பாக வலியுறுத்தி கூறும் தேவைகளே ஆகும். அவ்வாறு தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஸ்தோத்திரத்தோடே அல்லது நன்றி செலுத்தி தெரியப்படுத்த வேண்டும் என கூறினார். அதாவது ஒரு விண்ணப்ப படிவத்தை பரமபிதாவுக்கு எழுதி, அதாவது நம்மை கவலை கொள்ள தூண்டும் பிரச்சனைகளை எழுதி அதை அவரிடம் சமர்ப்பிக்கிறோம். அவ்விண்ணப்ப படிவத்தை நம் பரமதகப்பன் வாங்கியவுடன் அவர் அவ்வாறு வாங்கியதற்காக நன்றி என நாம் கூறுகிறோம். இவ்வாறு ஸ்தோத்திரம் அல்லது நன்றி சொல்வதே விசுவாசத்தின் மாறாத அடையாளம் ஆகும். என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட தேவன் ஆவண காரியத்தை நிச்சயமாய் செய்வார் என்ற உறுதியான விசுவாசம். பவுல் புத்தி கூறியபடியே நீங்கள் செய்துவிட்டால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என அவர் உறுதிபட கூறினார். ஜெபிப்போமா. பரமபிதாவே, என் நிலையிலும் உம்மிடம் நெருங்கி ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பம் செய்து சமாதானம் பெற்றிடும் விசுவாசத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.